சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 10th வந்து 12th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் நடக்க போகுதுப்பா. ஜனவரி 6ஆம் தேதி. நீங்கள் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஓப்பன் எப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2ஆம் தேதி சொல்லியிருக்காங்களா. 2ஆம் தேதி 3ஆம் தேதி போவீங்க. திரும்பி சனி ஞாயிறு வழக்கமோட லீவு. திரும்பி பண்ணால் 6ஆம் தேதி உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா. எல்லா பர்சன்ஸும் ஆல்ரெடி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில ஸ்கூல்ஸில் மட்டும் கொஞ்சம் ஒரு லெசனோ இல்லை பாதி லெசனோ அந்த மாதிரிலாம் பேலன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை மேக்ஸிமம் முடிச்சிருவாங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இல்லை மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்லையும் முடிச்சிருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் கிளாஸஸ் வச்சு கூட முடிச்சிருப்பாங்க. எந்தெந்த ஸ்கூல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பெஷல் கிளாஸஸ் போயிட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கப்பா. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புனா வந்துருச்சு. நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர்கிட்ட வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் வைக்கவே கூடாதுன்னு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துருச்சு. அதே மீறி வச்சாங்கன்னா கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வச்சாங்கன்னா சரி கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஊர் பேரும் அந்த ஸ்கூல் பேரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி அதை மீறியும் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா, நம்மளுடைய நேற்று நியூஸ் வந்துச்சுலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக கொடுத்துட்டாரு. ஓகேவா, ஸோ ஓகேப்பா. அந்த டைம் டேபிள் என்னென்னு பார்த்துடலாம் உங்களுக்கு 10th and 12th. ஸோ முதல் கட்டமாக 6ஆம் தேதி தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ 10th 11th 12th 3 பேருக்கும் தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் அண்ட் 8ஆம் தேதி மேக்ஸ் எக்ஸாம். அப்படியே தொடர்ந்து ஒரு நாள் கூட லீவ்லாம் பிரேக்லாம் கிடையாதுப்பா. அப்படியே தொடர்ந்து அந்த அடுத்த ஒரு வாரக்கூடிய இந்த 10 நாட்கள்லாம் எக்ஸாம் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேவா, ஸோ அப்படியே லைனாக நடக்குது. 10th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். 10th பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 நாள் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 6ஆம் தேதி தமிழ், ஃபஸ்ட்டு 10th சொல்லிடுறேன். 6ஆம் தேதி தமிழ், 7ஆம் தேதி இங்கிலீஷு, 8ஆம் தேதி மேக்ஸு. அடுத்த 9ஆம் தேதி பிரேக் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஐ திங்க் ஸோ. பிரேக் வந்துட்டு 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சயின்ஸ் வரும். அப்புறம் 11, 12 சனி ஞாயிறு. அப்புறம் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் வரும், சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் வரும். ஓகேவா, 11th 12th பொறுத்த வரைக்கும் அதே போல தான். 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா குரூப்பை பொறுத்து உங்களுக்கு மாறும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் குரூப் பொறுத்த வரைக்கும் பயாலஜி எக்ஸாம் அப்போ நடக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் குரூப் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த மாதிரி எக்ஸாம் நடக்கும். அண்ட் தேர்ட் குரூப் பொறுத்த வரைக்கும் காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாம் நடக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயாலஜி படிச்சுட்டு இருப்பீங்க, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி மாற்றி நடக்கும். அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் நடக்கும். ஓகே, ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் 2 காமன் தான். தேர்ட் குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமர்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி நடக்கும். உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் கேப் விட்டு அப்படி நடக்கும். அடுத்து 13ஆம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 எக்ஸாம் நடக்கும். மொத்தம் 6 எக்ஸாம் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸாம் நடக்கும், மீதி என்ன எக்ஸாம் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரி இருக்கும். கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் கெமிஸ்ட்ரி நடக்கும். மீதி தேர்ட் குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டன்சி நடக்கும். அப்புறம் பிஸ்னஸ் மேக்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும். கிட்டத்தட்ட 11ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எக்ஸாம் நடக்கும்ப்பா. நடந்து முடிஞ்சு அடுத்த கையோட திரும்பி ஒரு வாரம் கேப் விட்டு திரும்பி செகண்ட் டிவிஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா, ஸோ 11th 12th 2 எக்ஸாம் தான். ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம், செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் தான். பட் 10th பொறுத்த வரைக்கும் 3 எக்ஸாம் வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன். ஸோ பிப்ரவரி மந்த் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 11th 12th ப்ராக்டிகல் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ ப்ராக்டிகல்னால அதுக்கேற்ற மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ப்ராக்டிகல் முடிஞ்ச அடுத்த கையோட ஒரு 10 நாள் சும்மா ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து. ஸோ ரெடியாக இருங்க. 11th 12th பொறுத்த வரைக்கும் 10th வரை ரொம்ப பயப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வந்துருங்க. பயப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு. எல்லா சப்போர்ட்டும் நம்மளுடைய சேனல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். டோன்ட் வரி. ஓகேவா, ஐ எம் பி வித் யூ. ஸோ நம்மளுடைய சேனலில் கௌதம் 8.5 சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அதில் தான் உங்களுக்கான எல்லா அப்டேட்ஸும் வரும். ஓகேவா, ஸோ ஓகேப்பா. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வேறு டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்ன நீங்கள் பர்சனலாக பேசினீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.